இந்த क्वेश्चन பாருங்க find the envelope of x cos alpha plus y sin alpha is equal to right hand side is a secant alpha. இதுவரை பார்த்த சம்பளம்லாம் y is equal to இந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து y தனியா இல்ல, y பக்கத்துல sin alpha இருக்கு, அதோட வந்து x cos alpha இருக்கு. இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க alpha is parameter, alpha தான் parameter. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா given equation மட்டும் இந்த equation 1 ன்னு ட்ரீட் பண்ணியாச்சு. இருக்க ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதி ஈக்குவேஷன் 1 ன்னு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கணும், இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படி. இங்க cos ஆல்பா இருக்கு, இங்க sin ஆல்பா இருக்கு, இங்க secant ஆல்பா இருக்கு. இந்த ஈக்குவேஷன் 1 என்ன பண்றோம்னா டிவைட் பண்றோம் cos ஆல்பா ரெண்டு சைடு. cos ஆல்பாவை டிவைட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். x cos ஆல்பா by cos ஆல்பா plus y sin ஆல்பா by cos ஆல்பா a secant ஆல்பா by cos ஆல்பா. இங்க இது கேன்சல் ஆயிடும். இந்த sin alpha by cos alpha வை எப்படி எழுதலாம்? tan alpha ன்னு எழுதலாம். அத இங்க போடுறோம் tan alpha. இங்க secant alpha by cos alpha ன்னு இருக்கு. 1 by cos alpha வை எப்படி எழுதலாம்? 1 by cos alpha is equal to secant alpha. ஆல்ரெடி இங்க ஒரு secant alpha இருக்கிறதுனால secant alpha into secant alpha secant square alpha ன்னு கிடைச்சிரும் ரைட் ஹேண்ட். இந்த secant square alpha வை எப்படி எழுதலாம்னா 1 plus tan square அதுதான் எழுதணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா எல்லா வேரியபிள்ஸையும் ஒன் சைடா கொண்டு வரோம். அதுக்கு முன்னால ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். இந்த a வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க, a ன்னு மாறும். அடுத்து இங்க இந்த டேர்ம் வந்து a tan square alpha அப்படி கிடைக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா இந்த டேர்ம் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயாச்சு. பாருங்க இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ரைட் ஹேண்ட் சைடு இஸ் 0. இத வந்து என்ன எடுத்துக்கறேன்னா ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்தாச்சு. இந்த ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்கு? ஈக்குவேஷன் 2 இஸ் இதுல tan square alpha, இங்க tan alpha, இதுல கான்ஸ்டன்ட். இது ரெண்டையும் சேர்த்து போடுறோம் a - x. ஈக்குவேஷன் 2 என்ன சொல்றாங்க? ஈக்குவேஷன் 2 இஸ் a quadratic in என்ன tan alpha. ये tan square அடுத்து tan அடுத்து கான்ஸ்டன்ட். இதெல்லாம் இங்க எழுதிருக்கு. ஈக்குவேஷன் 2 is of the form ax square plus bx plus c is equal to 0. இது என்ன quadratic equation. இந்த ஃபார்முலா தான் இங்க இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா envelope ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா b square minus 4ac is equal to 0. ஈக்குவேஷன் 2 ல பாருங்க a வேல்யூ என்ன? tan ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் a வேல்யூ கேபிடல் A. tan ஆல்பாவுக்கு பக்கத்துல இருக்கிறது அந்த கேபிடல் B. tan ஆல்பாவுக்கு பக்கத்துல -y இருக்கு. சோ this is B. Cங்கிறது இந்த டேர்ம் a - x அப்படியே எடுத்துக்கலாம் c. இந்த ABC வேல்யூவை இதுல சப்ஸ்டிட் பண்ணிரோம். b square minus 4ac. a வேல்யூ b and c இது எடுத்துட்டு b square b உடைய வேல்யூ -y னால b ஸ்கொயர்ல -y ஹோல் ஸ்கொயர் போட்டேன். அடுத்து -4ac a உடைய வேல்யூ வந்து ஸ்மால் a அத போட்டாச்சு. c உடைய வேல்யூ a - x = 0. இத அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா இது ஒரு ப்ரொசீஜர். இல்ல இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயணும்னா இந்த -y ஹோல் ஸ்கொயர்ங்கிறது y ஸ்கொயரா மாறிடும். இந்த -4a * a - x ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா இப்படி கிடைக்கும். இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. இல்லனா அடுத்த ஸ்டெப் 4a² - 4ax இதோட பண்ணாலும் ஓகே. ரைட் பண்ணலாம்.